சொல்கிறீங்க காய்ஸ், நான் வந்து இந்த சேனல் ஆரம்பித்து ஒண்ணுமே தெரியலையே. ஓகே. அட பாவியலா, இவ்வளோ நேரம் தம் கட்டி பேசுனது வேஸ்ட் ஐயா. ஐயோ ஐயோ, செம்ம ஃபன்னு. எப்படின்னா, இவ்வளோ நேரம் நான் வந்து வீடியோ திருப்பி எடுக்க போகிறேன்றதுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வீடியோ எடுத்தேன் 7 நிமிஷம். என்ன அப்படின்னா 7 நிமிஷம் எடுத்தேன், மைக்கு வந்து நான் ஆன் பண்ணவே இல்லை. பேட்டரி போடலாம். ஓ மை காட், 7 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணது இப்போ மறுபடியும் நான் பேசணும். அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அருண். இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பாதி பேருக்கு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணும்போது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கும்போது ஆக்டிவாக விளாக்ஸ் எல்லாம் அப்படிலாம் போட்டிருந்தேன். சிங்கப்பூருக்கு வந்து ஜாப் வந்ததுக்கப்புறம் நான் வரும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, சிங்கப்பூர் போகிறோம், அங்கே போய் கண்டென்ட் கிரியேட் பண்ண போகிறோம், நமக்கு பயங்கரமாக ஃபாலோவர்ஸ் வர போகிறாங்க அப்படி இப்படின்னு. இங்கே வந்து அந்த ஜாப்புக்குள்ளே போய் கன்ஃபர்மேஷன் ஆகி பெரிய ப்ராசஸ். அது ஜாப்ல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு. அதில் மட்டும்தான் என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடிஞ்சுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டே இருப்பாங்க, கூட இருக்கிறாங்க, அதான் ரொம்ப க்ளோஸாக என்னை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கேட்டே இருப்பாங்க, உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ ஏன் அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேற, ஏதோ பண்ணி வந்து எல்லாரும் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறாங்க, உனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே, அதை ஏன் நீ பண்ணுறதில்ல அப்படின்னு வந்து என்னோட க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கேட்டே இருப்பாங்க. நான் அப்புறம் பாடி காட்டுறவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து 3 ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறது. மார்னிங், ஆஃப்டர்நூன், அப்புறம் நைட் ஷிஃப்ட். இது 3ம் பண்ணுறதுனால ஒரு ஸ்டெபிலிட்டியான அந்த ஒர்க் டைமே எனக்கு கிடையாது, ஒரு ஸ்டேபிளான ஷெடியூல் இல்லை. அதனால் வந்து இந்த வீடியோ எடுக்கல வந்து அப்போ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. இடையில சும்மா சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்து போட்டிருப்பேன். நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என் சேனலில். இப்போ என்ன அப்படின்னா, நான் ரீசெண்டாக நோட் பண்ணது வந்து நான் கொஞ்சம் குண்டாகிட்டு இருக்க மாதிரி தோணுது எனக்கு. அதுக்காண்டி என்ன பண்ணேன்னா, ஒரு 3 நாள் ஜிம் போனேன். எங்கள் ஹாஸ்பிட்டலே ஜிம் உண்டு, அங்கே போனேன். என்னோட கூட வேலை பார்க்குற கொலிக் ஒருத்தர் கூப்பிட்டு போனார். ஸோ அவர் வந்து அந்த ஜிம்மில் இன்ட்ரெஸ்டாக உள்ள பர்சன். ஸோ வந்து எனக்கு ஒரு 3 நாள் டீச் பண்ணார், எப்படி பண்ணலாம், சின்ன ஒர்க் அவுட் அப்படிலாம். அதெல்லாம் 3-4 நாள் ஆர்வமாக போயிட்டு வந்து எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு 5-6 நாளுக்கு அப்புறம் இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியல. உடம்பு வலி பிச்சு எடுக்குது. அடுத்த நாள் வேலைக்கே போக முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா போன ஆர்வத்தில் அதையும் இதையும் தூக்குறது, உடைக்கிறது, அது இதுன்னு போய் பண்ணியாச்சா. ஸோ வந்து அந்த ஆர்வத்தில் வந்து மைக் மறுபடியும் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நம்ம வண்டி தானு ஒரு தடவை பார்த்துக்குறோம். அந்த ஆர்வத்தில் வந்து ஆர்வக்கோளாறு பண்ணி உடம்பொலியில் போய் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிம்முன்ற சாப்டரே பேசுறதுல க்ளோஸ் பண்ணி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் வந்து நம்ம ஏன் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது இதோட லிங்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. குறைக்கிற பிளானில் வந்து நம்ம வந்து சைக்கிளிங் போகலாம், சைக்கிளிங் இங்கே போனால் கூட உடம்பு குறையும், அப்படியே நம்ம கண்டென்ட்டும் கிரியேட் பண்ணலாம். அதில் ஒரு விளாக்ஸ் மாரி டெய்லி நம்ம போகிறத வந்து பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், பேசி போடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா. நம்ம சேனலில் சைக்கிளிங் வீடியோ வரப்போகுது. இந்த சைக்கிளிங் விளாக் சப்போர்ட் பண்ண வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இதில் நான் இடையில நிறைய பேசுவேன், நம்ம ஊரில் பேசுகிறது, நீங்கள் என்னட்ட பேச நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா டாபிக் பேசலான்னு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனிமே நடக்க போகிற நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் உனக்கும் பங்கு இருக்குது. ஓகே, இன்ட்ரோ வீடியோ எடுத்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, பக்கத்தில் வந்து இங்கே ஒரு பீச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பீச்சில் போய் பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியது தான். அங்கே சிக்னல் விழுந்துருச்சு, கொஞ்சம் வேகமாக போனால் சிக்னலுக்குள்ளே போயிடலாம் வெயிட் பண்ணாமல். நல்லா இருக்குல்ல, புது அனுபவம். நான் வந்து ரொம்ப ஹெவியாக சைக்கிள் மிதிக்க போகிறதில்ல, ஏன்னா ஜிம்மு போய் ஃபெயிலியர் ஆன மாதிரி இதுவும் உடம்புலி வந்துடக்கூடாது. ஸோ வந்து ஜென்டலாக போயிட்டு ஜென்டலாக திரும்பி வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த பாலம் வந்துருச்சு. ஆக்சுவலாக இந்த பாலத்தில் ஏறி இறங்கி ரைட் டர்ன் பண்ணி ஒரு 1 கிலோமீட்டர் போனால் பீச் வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் சைக்கிள் மிதிக்க தேவையில்ல, அப்படியே விட்டோம்னா சல்லுன்னு போயிடும்.
மின்னல் வேகத்தில் போயிட்டு இருக்கோம். குறுக்க யார் வரா பார்த்துக்கம்மா. யாரும் வரல. ஆக்சுவலாக கொஞ்சம் போர் தான் அடிக்கும் உங்களுக்கு. எவ்வளோ டிஃப்ரெண்டான கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் போர் தான் அடிக்கும். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. மனசை தளர விடாமல். ஓகே, இப்போ அந்த ரைட்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ காய்ஸ் ரொம்ப பழசாரி என்ன தான் பேசுறது. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு இன்ட்ரோ வேர்டு வச்சுருக்கானுங்க. இதில் நம்ம என்ன பேசுறதுல ஒரு சிக்னல் போட்டாங்க போண்டி தான். ஒரு சிக்னல் தாண்டியாச்சு, இன்னும் ஒரு சிக்னல் தாண்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு சிக்னேச்சர் வேர்டு வச்சுருக்காங்க இன்ட்ரோக்கு. நான் அது இன்னும் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கான வேர்டு இதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு சிக்னேச்சர் வேர்டு வேணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி. சிக்னல் வெளில போகுது. அந்த வியூ காட்டுறேன். என் மூஞ்சி இதுக்கு மேலே பார்க்க முடியாது உங்களால். ஆஹா, அத பாத்தீங்களா? ஓகே, டன். லெட்ஸ் கோ. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். முக்கியமாக நான் வீடியோ போடாததுக்கு காரணமே வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வர மாதிரி இருக்குது நமக்கே. என்ன எவன் பார்த்தா நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது அப்படியே பண்ணிட்டு போகிறதுல ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி தெரில. ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டேன். திருப்பி எப்படி ரூம் போகிறதுன்னு தெரில. டாமி என்ன தொங்கிருச்சு? என்ன தொங்கிருச்சு? போகிற போக பார்த்தா சைக்கிள் இங்கே போட்டு பஸ்ஸில் தான் ஏறி போகணும் போல். திருப்பி பார்க் வந்துருச்சு. கீழே இந்த பார்க்லேருந்து கீழே இருக்குன்னா பீச். தொண்டை கவுது. தண்ணி குடித்தான் அவனு. இப்போ சிங்கப்பூர்லேயே பிடிச்ச விஷயம் எங்கே பார்த்தாலும் தண்ணி, குடிக்கிற தண்ணி வச்சுருப்பானுங்கப்பா. வந்துட்டோம் கடற்கரைக்கு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். சும்மா உங்களுக்காண்டி எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே பேசுகிறேன். நல்லா தான் இருக்கும் இந்த இடம். மழை வரும்னு நினைக்கிறேன். இதான் வந்து என்னோடய சைக்கிள். இங்கே வந்து சம்பாரித்து வாங்கின ஒரு பொருள் அப்படின்னா இதுதான் எனக்காண்டி. மொதல் பொருள் வந்து ஃபோனு. இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க ஃபோனு. ரெண்டாவது பொருள் வந்து சைக்கிள். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $140. 10,000 நம்பர் காசுக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா? நல்லா இருட்டாயிடுச்சு. இப்போது நம்ம பீச்சில் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி போகிறதுக்குள்ளே நல்லா வர்றப்ப ஜாலியாக இருந்துச்சு. அது வாங்கின்னு இப்போ போகும்போது தள்ளிட்டு தான் போகணும். மிதிக்க முடியாது. நம்மளை தவிர எல்லோரும் வந்து வாக்கிங், ஜாக்கிங், ஜிம்மெல்லாம் போய் உடம்பை ஃபிட்டாக தான் வச்சுருக்காங்க இந்த நாட்டில். அப்போ தான் ஒன்றும் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக இருந்து இப்படி இருக்கும். எப்படி நான் ஒரு 100 பேர் பார்த்துருப்பேன். எல்லாருமே ஜாகிங், வாக்கிங் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பூரில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு ஃபிட்னஸில் ரொம்ப கன்சர்னாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சாரி. முக்கியமான ஒரு விஷயம், நான் சிங்கப்பூர் வந்து அதிகமாக கற்றுக்கிட்ட வார்த்தை 2. ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ்.
நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, ஏதோ நடந்துச்சுன்னா டக்குன்னு அது சாரின்ற வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா இங்கே எல்லா பீப்புளுமே அப்படி தான். அவங்க உங்கள் மேலே அடித்தாலும் நீங்கள் அவங்க மேலே அடித்தாலுமே ஃபஸ்ட்டு சாரி சொல்லுவாங்க. ஸோ வந்து அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இங்கே பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே 90% பீப்புள் அதுமாரி ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட பார்த்தா சிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மார்னிங்லாம் டியூட்டி போகிறப்போ சில பேர் வந்து பார்த்துட்டு சிரிப்பாங்க, ஹலோ சொல்லுவாங்க, குட் மார்னிங், ஹவ் அ நைஸ் டே அப்படிலாம் சொல்லிட்டு போவாங்க. சில மக்கள். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, அதில் மேலேருந்து கீழே இறங்குனா போயிடலாம். இந்த பிரிட்ஜில் தான் இப்போ ஏற போகிறேன். ஸோ அதனால் அந்த வியூ. ஆக்சுவலாக இந்த பாலத்துலேருந்து கீழே இறங்குனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இருந்தாலுமே இன்றைக்கி என்ன ஒன்றுன்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் வந்து ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு எனக்கு வீடியோ எடுக்க. ஆனால் இப்போ வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நம்மளால் வெயிட் லாஸும் பண்ண முடியும், அதே சமயம் கண்டென்ட் பண்ணவும் முடியும், விளாக்ஸ் பண்ணவும் முடியும்னு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் முடிச்சிட்டோன்னா டே 1 முடிஞ்சிடும். டே 2 எப்போனா இன்னும் எனக்கு நாளை கழிச்சு, அப்புறம் டே பிஃபோர் இன்னொரு 3 டேஸில் எனக்கு நெக்ஸ்ட்டு ஹாஃப் டே வரும். அப்போ வந்து நம்ம டே 2 கண்டினியூ பண்ணுறோம். டே 1ன்றனால என்ன என்கேஜாக பண்ணுறது என்னன்னு தெரில. ஸோ நான் இதுக்கப்புறம் போய் இதை எடிட் பண்ணி ரெஃபர் பண்ணி என்ன என்கேஜாக இதில் கண்டென்ட் ஆட் பண்ணலான்றதெல்லாம் யோசித்து டே 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டே 2ல் வந்து இன்னுமே வந்து நான் வந்து உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த வீடியோ பாருங்கள், இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்டையும் எடுத்து அதுக்கான பதில் வந்து, அதாவது நான் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்டையும் நான் வந்து நோட் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒன்று ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தேன்னா போகிற தூரமும் நமக்கு தெரியாது, வீடியோவே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் உங்களோட சஜஷன், கமெண்ட், என்ன கேள்வி எதனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே. ஸோ எனிவே நான் இன்னும் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். இருந்தாலும் வந்து நான் இந்த இடத்துல நின்று பேசணும்னு ஒரு இது, என்ன இந்த இடம் நல்லா இருக்குது பிரிட்ஜ் மேலே அப்படின்றனால. ஸோ டே 1 முடிய போகுது. மறக்காமல் எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், மறக்காமல் எல்லோரும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் வந்து நெக்ஸ்ட்டு நான் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் டன். ஒரு சிக்னல் தான், வீட்டுக்கு போயிடலாம். டே 1 வெற்றிகரமாக எந்த தடையும் இல்லாமல் 10 கிலோமீட்டர் மிதிச்சிருக்கோம் சைக்கிள். ஓகே, இதுதான் எங்கள் பிளாக்கு. மேலே தான் என்னோடய 3rd ஃப்ளோர் தான் என் வீடு இருக்குது. ஸோ